ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் சாமி, பணத்தை வாங்கினதும் நேரா வீட்டுக்கு போய் ரேவதியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம்டா. கரெக்ட் தான். பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாம இதுக்கு வெயிட் பண்ணோம். இமிடியேட் ஆபரேஷன் வேண்டிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிர வேண்டியது. சரி வா போலாங்க. சார் குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க உட்காருங்க. உட்கார். என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? ஐயோ அதெல்லாம் இல்ல சார், ஒண்ணும் எதுவும் வேண்டாம் சார். மிஸ்டர் பிரபு, நேத்து நான் சொன்ன மாதிரி என்னால ஒரே நாள்ல இம்மிடியேட்டா 5 lakhs புரட்ட முடியல. சார், நான் உங்களை தான் மலை போல நம்பிக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு தெரியும் மிஸ்டர் பிரபு, டோன்ட் வரி. உங்களுக்கு எப்படியாவது சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன். அவர் 5 லட்சம் இல்ல 25 லட்சம் தரேன்னு சொல்றாரு. 25 லட்சமா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? அவர் எதுக்கு 25 லட்சம் தரேன்னு சொல்றாரு? சொல்றேம்மா. மிஸ்டர் பிரபு, உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னவரு உங்களை மாதிரியே நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஈயா வேலை பார்க்கிறவர் தான். என்ன ஒண்ணு, நீங்க சென்னையில இருந்தீங்க, அவரு திண்டிவனத்துல இருக்காரு. அவரு ரொம்ப நாளா சென்னைக்கு டிரான்ஸ்பர் கேட்டுட்டு இருக்காரு. சென்னையில வேகன்சி எதுவும் இல்லாததுனால அவரால் இங்க டிரான்ஸ்பர்ல வர முடியல. இப்ப நீங்க இந்த 25 லட்ச ரூபாய வாங்கிக்கிட்டு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா அவரு மேல இருக்கிறவங்களை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு உங்க சீட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்துருவாரு. என்ன சொல்றீங்க? 5 லட்ச ரூபாய் கடன் கேட்டு வந்தா இவர் என்னன்னா நம்ம வேலையை ரிசைன் பண்ண சொல்றாருன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. இது பணம் கொடுக்கிற அவரோட விருப்பம். அத அவர் சொன்னாரு, அதத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இதுல முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். ஆனா ஒரு சீனியர் என்ற முறையில என்னோட ஒப்பீனியனை கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல சான்ஸ்னு தான் நான் சொல்லுவேன்.